இதில் நம்ம டிக்கெட்டுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நடித்த டைரன் லேனிஸ்டர் தான் வந்து நடிச்சிருப்பார். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம டைரன் லேனிஸ்டரான டிக்கெட்டுங்கிறவரும் அப்புறம் அவர் கூட இருக்க அடியாள் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து நடக்கிற மாதிரி தான். காட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வேட்டையாட போகிறதா இருந்தாலும் சரி, கூட வந்து அடியாளுங்க யாராவது வந்து வச்சுருப்பாங்க. இவர் வந்து பயங்கரமான ஹென்டரு. இவங்க கூலி ஆளுங்க சரி, யாராவது போடு தலை சொன்னாலும் சரி, வேலையை முடிக்க சொன்னாலும் சரி, அவங்க காசு தந்தாங்கன்னா திருட்டுருவார், கடத்துவார், ஒரு போடு தள்ளுறதை வந்து போடு தள்ளுவார். அது அவரோட வேலையை வந்து வச்சிட்ருக்காரு. அப்படி வந்து காசு தந்து ஒரு கூட்டம் வந்து கொடுக்குது. இவரும் அந்த வேலையை வந்து முடிக்கிறாரு. அப்போ தான் அவரோட இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து அதுக்கு இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, ஒரு வயசான தாத்தாவோட பையனும் அதுக்கப்புறம் பொண்ணும், அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி. அவங்க 2 பேர்த்தையும் அந்த இன்னொரு கூட்டக்காரங்க வந்து பார்த்துருவாங்க. கொலைகார கூட்டம், இன்னும் பொம்பளை கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்து நம்ம பொம்பளை தான் வந்து ராஜாங்கம் லீட்ரு எல்லாமே. அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஆவா தேர்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க நிறையா பொண்ணுங்களை வந்து கடத்தியிருக்காங்க. கடத்திட்டு சில பேரை வந்து அவங்க கூட்டத்தில் இருக்க இவங்க மட்டும்தான் பொண்ணு, மற்றவங்க எல்லாமே வந்து ஆம்பளைங்க. அவங்க ரேப் பண்ணுறது பண்ணியிருக்காங்க. அப்புறம் விற்கிறது வந்து விற்றுருக்கானுங்க வேசிமங்கலம். அப்புறம் சில பாரு இந்த மாதிரி கிளப்பெல்லாம் வந்து காசு கொடுத்து விற்றுருவாங்க. இல்லாட்டி இவங்க வந்து பழி கொடுக்குறத வந்து பழி கொடுத்துருவாங்க ஆண்டவனுக்கு. அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. நம்ம அண்ணன் தங்கச்சியை வந்து கடத்ததுனால வந்து அண்ணன் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அண்ணன் வழி தூரமாக வந்து போயிட்டுருக்காரு. அப்போ தான் அந்த தள்ளுவண்டியில் வர நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. ஹீரோக்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நான் என் தங்கச்சியை தேடி தான் போகிறேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. எவ்வளோ காசு வேணாலும் தரேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னே அது தம்பி வேலையை பார்த்துட்டு போப்பா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு அவர் அடியாள்கிட்ட வந்து ஹீரோ சொல்கிறாரு. இது நமக்கு தேவையில்லாத விஷயம், இவனுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியாது, இது நம்ம இன்னும் எச்சான பிரச்சனையில் தான் போய் மாட்டோம். இவன் எந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டியிருக்கானே தெரியாது, அவளோட கூட்டம்லாம் பயங்கரமாக தான் இருக்கும், அவங்கக்கிட்ட ஏன் போய் நம்ம மாற்றணும், நம்ம பாட்டுக்கு சின்ன சின்ன வேலை செஞ்சிட்ருக்கோம், அந்த வேலையை பார்த்து பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. சொன்னோன்னே அவனும் எவ்வளோ கெஞ்சுறான். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ காசு வேணாலும் தரேன், என் தங்கச்சியை காப்பாற்றினதுக்கப்புறம் எனக்கு சொந்தமாக நிலம் இருக்குது, அந்த நிலத்தோட காசு தந்துடுறேன் அப்படிங்கிறான். சரின்ட்டு அவரும் ஒத்துக்கிட்டு கூப்பிட்டு போய் இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்க கிளப்புக்கு வந்து போகிறாரு. கிளப்புக்கு போகும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து மாட்டிட்டு தவிச்சிட்ருக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து கடனை கட்ட முடியாதனால வந்து அவங்க பொண்ணை வந்து கிளப்பில் வந்து விட்டுட்டாங்க. பல லட்சம் கடன் இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து இந்த கிளப்பில் வந்து வேலை செய்யுது. இந்த கிளப்பில் இருக்கிறவனுக்கு வந்து நம்ம அண்ணங்காரனுக்கு வந்து லவ் வந்துடுச்சு. 2 பேரும் வந்து செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு திரும்பி அவன் தங்கச்சியை தேட போக கடைசியில் ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சையை வந்து இடித்து தள்ளிடுறாங்க. அந்த கெட்ட லேடி பொம்பளை அந்த சர்ச்சை பார்த்ததுக்கப்புறமா காட்டுக்குள்ளே தான் வந்து ஃபைட் நடக்குது. காட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை சுட்டுக்கிறாங்க. சுட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து செத்துடுறாரு. அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு செத்ததுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு இருக்குது. அப்புறம் அவனுக்கெலாம் யாருமே இல்லாதனால ஏன்டா அவ்வளோ சீக்கிரமாக செத்துட்ட அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. நம்ம அண்ணனும் தங்கச்சி இருந்தால அண்ணனும் தங்கச்சியில் பார்த்தீங்கன்னா அண்ணங்காரன் வந்து செத்துடுறான். தங்கச்சி மட்டும் இருக்குது. அப்புறம் தங்கச்சியை வந்து நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா தங்கச்சிக்கு போகிறக்கு வேறு எந்த இடமுமே கிடையாது. ஃபஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவையும் கொண்டிருப்பாங்க. அப்புறம் அந்த கடைசி சீனில் அவங்க அண்ணனை கொண்டிருப்பாங்க. அதனால் அவங்க அண்ணனுக்கு பதிலாக வேறு போகிறக்கு எந்த இடமும் தெரியாதனால ஹீரோவை வந்து கல்யாணம் பண்ணி வீட்லேயே வச்சுப்பார். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்னோ மூவிஸ்ன்னு சொல்லலாம் டிக்கெட்.